இந்த வீடியோ கேர்ள்ஸுக்கு, என்ன வீடியோ பாக்குற அன்பான சிஸ்டர்ஸுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. நீங்க ஒரு போய லவ் பண்றீங்க, அதுவும் இன்ஸ்டாவிலயோ டிக்டாக்லயோ ஏதோ ஒரு சோசியல் மீடியாவுல அந்த போய கண்டு கிரஷ் ஆகி இப்ப லவ் ஆகி இப்ப ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் டேஸ் போகுது, அந்த நேரத்துல அந்த போய் கேட்கான் உங்கள்ட்ட, எனக்கு 5000 பணம் வேணும் என்று அந்த போய் உங்கள்ட்ட கேட்கான். நீங்களும் உங்களோட அப்பாட பக்கெட்ல இருந்து அவருக்கு தெரியாம காசு எடுத்து அவனுக்கு எப்படியோ அக்கௌண்ட்ல போட்டு விட்டுட்டீங்க. சரியா ஒரு மாதம் போகுது, அப்ப திரும்ப அந்த போய் உங்கள்ட்ட கேட்கான், எனக்கு இப்ப 10,000 சல்லி வேணும் அப்படின்னு. ஆனா அந்த டைம்ல உங்களால உண்மையிலேயே பணம் எடுக்க இயலா. நீங்க அவனுக்கிட்ட சொல்றீங்க, என் கையில இப்ப பணம் இல்லை என்று. அந்த நேரத்துல அந்த போய் உங்கள்ட்ட சொல்றான், நீ இப்ப எனக்கு சல்லி தரலண்டா, நீ இவ்வளவு நாளும் எனக்கு அனுப்பின போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நான் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு. யார் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட அன்பான லவ்வர். அவரை நேர்ல கூட பார்க்காம அவர் கூப்பிட்டா எங்க சரி வருவேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்க. அவர் இந்த டைம்ல இப்படி சொல்றாரு. ரைட், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த டைம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த வலியை தாங்க இயலாம, அதாவது இந்த பெயினை தாங்க இயலாம நீங்க என்ன செய்றீங்க? தற்கொலை முயற்சி எடுக்கீங்க. இந்த சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு சகோதரிக்கு நடந்த சம்பவம். அவங்களோட நேம் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண விரும்பல. ரைட், நீங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. உங்களை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து 18 வருடங்கள் வளர்த்தெடுத்த அந்த தாய் இரவு பகல் பார்க்காம, வெயில் மழை பார்க்காம, ஏன் புள்ள நல்லா படிக்கணும், ஏண்ட புள்ள நல்லா ட்ரெஸ் பண்ணணும் என்று வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தெடுத்த அந்த தகப்பன், இவங்களை விட இவன் உங்களுக்கு முக்கியம். சரி, யார் இவன்? வந்தான், ஒரு மாசம் உங்களோட பேசினான், உங்கள்ட்ட காசு கேட்கான், நீங்க கொடுக்கீங்க, திரும்ப உங்கள்ட்ட காசு கேட்கான், உங்கள்ட்ட இல்ல, நீங்க இல்ல என்று சொல்லியும் உங்களை மிரட்டுறான். இந்த இடத்துல நான் உங்கள்ட்ட அன்பா கேட்டுக்கொள்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்களோட பழகி அவங்களுக்கு உங்களோட போட்டோஸ் வீடியோஸ் அனுப்புறதுக்கு முதல் நல்லா யோசிங்க. உங்களோட தாய் தகப்பனுக்கு நல்ல பேரை சேர்த்து கொடுங்க. அண்ட் இப்படி கேர்ள்ஸ் போட்டோஸ் வீடியோஸ் வச்சு அவங்கள மிரட்டுற பாய்ஸ் கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கேன். நாளைக்கு உன்ன வீட்லயோ இல்ல உன்ன ஃபேமிலி கேர்ள்ஸ் ஒருத்தவங்களுக்கு இப்படி நடந்தா நீ அந்த டைம்ல உனக்கு எப்படி இருக்கும்? அப்ப நீ என்ன பண்ண